நம்ம பால்கோவா இதில் பண்ணுறதுக்கு என்னென்ன மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலும் சர்க்கரையும் தான் பால்கோவாக்கான மூலப்பொருள். அப்போ பால் வந்து ஒரு இதை எடுத்துக்கிட்ட ஒரு 10 லிட்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 2 கிலோ சர்க்கரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு தான் நம்ம இதில் போட்டு நம்ம பால்கோவா பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ பால்கோவா வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 10 லிட்டர் பாலை ஒரு லிட்டர் 40 ரூபான்னு வாங்கினா கூட ஒரு 400 ரூபாய் ஆகுது. சர்க்கரை வந்து ஒரு கிலோ 40 ரூபா அப்படின்னா 2 கிலோ வந்து ஒரு 80 ரூபாய் ஆகுது. அது இல்லாமல் இதுக்கு வந்து நம்ம எரியறதுக்கு வந்து எல்பிஜி வந்து கேஸ் யூஸ் பண்ணுறோம். 1/2 HP மோட்டர் தான் இதுக்கு. ஒரு யூனிட் கூட செலவாகும், ஒரு 1/2 யூனிட் தான் செலவாகும். கரண்ட்டு, இந்த கேஸ் இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து மேன் பவர், அதாவது ஆள் கூலியும் இருக்கும். அப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு 120 ரூபா நம்ம மொத்தமாக கணக்கு போடும்போது ஒரு 600 ரூபாய் நமக்கு வந்து ஒரு கணக்கு வருது. இதில் இருந்து வர்ற அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3 கிலோ பால்கோவா வருது. இப்போ ஒரு பால்கோவா ஒரு கிலோ வந்து ஒரு 400 ரூபாய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாலே வந்து 3 கிலோ பால்கோவா நம்மள 1200 ரூபாய்க்கு நம்ம சேல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன செலவு வெறும் 600 ரூபாய் தான். ஒரு 1200 ரூபாய் நம்மளால் அது லாபம் எடுக்க முடியும். அதனால் 600 ரூபாயிலிருந்து 1200 ரூபாய்ங்கிறது கிட்டத்தட்ட 100% லாபம் வந்து இதில் கண்டிப்பாக பார்க்க முடியும்.